ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கியூட் டிராயிங் வித் குட்டி கதை வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நிலா. வண்ண நிலா, வட்ட நிலா, வானிலான்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிற நிலா நான் தான். நான் ஒரு காலத்தில் உங்களோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி இவ வானத்துக்கு போனா அப்படி தானே கேட்குறீங்க? இது பல்லாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அதுக்கு காரணம் என்னோடய ஃப்ரெண்ட் கோமதி தான். நாங்கள் 2 பேரும் புல்வெளி, வயல், கிரவுண்டுன்னு எல்லா இடத்துலையும் சுற்றி ஜாலியாக விளையாண்டுருந்தோம். 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போகும்போது ஒருத்தர் தோள் மேலே ஒருத்தர் கை போட்டுக்குவாங்க தானே. அப்படி கோமதி என் மேலே கை போடும்போது அவளுக்கு கை எட்டவே இல்லை. நான் தான் ரொம்ப குண்டாக இருப்பேன்ல. அப்போ அவள் என்னை பார்த்து குண்டு கத்திரிக்கான்னு சிரிக்கிறா. சரி, நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு எனக்கு கோவம் வந்தாலும் கோவத்தை அடக்கிட்டேன். இருந்தாலும் அவளால் என் மேலே கை போட முடியல, அவள் கூட என்னால் விளையாட முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அப்போ தான் நான் வருத்தத்தில் இழைச்சி போயிட்டேன். உடனே இப்போ கோமதிக்கு என் மேலே கை போட முடியும்ல அப்படின்னு சொல்லி வேகமாக கோமதி பார்க்க ஓடி போனேன். அவளும் என் மேலே கை போட்டுட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக கை போட்டாள். அவள் கை போட்ட இடத்துலையே நான் கீழே போய் துப்புக்குட்டின்னு விழுந்துட்டேன். நேற்று பெஞ்ச மலையில் கீழே எல்லாம் சேரும் சகதியுமாக இருந்துச்சு. அந்த சேரும் சகதியும் என் மேலெல்லாம் ஒட்டிச்சு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கீழே விழுந்திருக்கேன், அதுவும் சேரும் சகதியும் ஒட்டிட்டு கிடக்கு. என்னை பார்த்து அவள் கெக்க பக்கன்னு சிரிக்கிறா. அது பத்தாத்துக்கு கொத்தவருங்கன்னு கேலி வேறு செய்கிறா. எனக்கு கோவமாக வந்துச்சு. எனக்கு உதடு துடிச்சிருச்சு, பல்லு நரன்னு ஆயிடுச்சு. எனக்கு கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேர்த்து விறுவிறுந்துச்சு. உடனே அங்கேருந்து வேகமாக நடந்து இமயமலைக்கே போயிட்டேன். அங்கேருந்து அப்படியே தாவி வானத்துக்கே போயிட்டேன். இருந்தாலும் கீழே நீங்கள்லாம் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். எங்களால் உங்கள் கூட விளையாட முடியலையே, கோமதி கூட பேச முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருப்பேன். வருத்தமாக இருந்தால் உடம்பு இழைக்கும் தானே. நான் உடனே அழைச்சி போயிடுவேன். திரும்பி கோமதி கூட விளையாண்டு சந்தோஷமாக இருந்த காலங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போது உடனே குண்டாயிடுவேன். திரும்பி இழைப்பேன், திரும்பி குண்டாவேன், திரும்பி இழைச்சிருவேன், திரும்பி குண்டாவேன். இப்படியே போயிட்டுருக்கும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஓகேயா? கியூட் டிராயிங் வித் குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.